இந்த நெத்திலி மீனை முதல்ல சட்டியில் எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். பாருங்க, நெத்திலி மீன். இது கூட இந்த மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், இது வந்து உப்பு தேவையான அளவு, இப்போ உப்பும் மிளகா பொடியும் போட்டு அதை அப்படியே பெசரி வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே எண்ணெயை காய வச்சுக்கிறோம். இந்த தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இந்த மீன் அள்ளி அதில் போட்டு வறுக்கணும். இப்போ நம்ம குழம்பு கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் மீன். இப்போ நம்ம திருப்பி அந்த மீனை தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் சும்மா இலவறுப்பாக அப்படியே வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி இந்த இதெல்லாம் தேவையானதெல்லாம் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ ஒரு சும்மா அப்படியே லேசாக வதக்கி தட்டில் அள்ளி வச்சிடறோம். இது வந்து முந்திரி பருப்பு, இது பச்சை மிளகாய், இது மஞ்சத்தூள், இது பட்டை, மிளகுத்தூள், கருவேப்பிலை, இது சோம்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம், இது கொஞ்சம் சிவக்க வதங்கணும். இந்த வெங்காயம், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மீன் முதல்ல வதக்கி வச்சுக்கோம்ல, இந்த மீன் எடுத்து அதில் கொட்டணும். மீன் உடையாத அளவில் லேசாக கரண்டியை போட்டு ரொம்ப இது பண்ணாத அளவில் லேசாக சைடில் கொடுத்து அப்படியே அப்படி கிண்டி விட்டு மீன் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் சுருங்கின பிற்பாடு நல்லா அதை வெந்த பிற்பாடு தான் தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ மீன் வந்து 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இது வந்து தேங்காய் பால். நெத்து தேங்காய் பால் எடுத்து நெத்திலி மீன் அதில் சேர்த்து வக்கனையா செஞ்சு வச்சேன். தேங்காய் பால் கறியுந்தாலே பணம் பால் குடிச்சா உடம்பு கெடும், தேங்காய் பால் குடிச்சா தெம்பு வரும், மணப்பால் குடித்தது போதும் மச்சான், இங்கே நெத்திலி பால் கறியும் ஆறுது மச்சான். இப்போ பால் ஊற்றியாச்சு. இது வந்து எலும்புச்சம்பளச்சாறு. பால் ஊற்றி எலும்புச்சம்பளம் ஊற்றியாச்சுன்றதுனால ஒரு கொதி வந்த உடனே அப்படியே நம்ம மீன் இறக்கிற வேண்டியது. ரொம்ப இருந்தாலும் குழஞ்சி போகும்ல. இப்போ நெத்திலி தேங்காய் பால் கறி ரெடி. காலையில் மீன் வாங்கி இந்த நெத்திலி தேங்காய் பால் கறி வச்சு இட்லிக்கு ஊற்றிக்கலாம், தோசைக்கு ஊற்றிக்கலாம். மத்தியானம் சாப்பாடு வேணும்னா இந்த மீனோட அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா மேலுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நெத்திலி மீன் வந்து முள் முடி இல்லாதது, ஒரே முள் தான் சின்ன முள்ளாக இருக்கும். சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நெத்திலி தேங்காய் பால் கறி உங்களுக்கு வச்சாச்சு. இந்த வாரம் கிராமத்து விருந்தில் நெத்திலி மீன் தேங்காய் பால் கறி வச்சு உங்களுக்கு எல்லாம் விருந்து வைக்க ரெடியாக தான் வச்சுருக்கேன்.
அடுத்த வாரம் இன்னொரு விருந்துதே. குக்கிங் வளர்ந்து வர இந்த எலக்ட்ரானிக்ஸ் உலகத்துல நம்ம சமையல் அறை கூட நவீனமாயிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில சில வருடங்களுக்கு முன்னாலேயே நம்ம சமையல் அறையில நுழைஞ்ச ஒரு சாதனம் தான் மைக்ரோவேவ் அவன். மைக்ரோவேவ் அவன் வச்சு என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் மைக்ரோவேவ் அவன் வச்சு இதெல்லாம் கூட சமைக்கலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் புதுசா சமையல் குறிப்பை தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம். இது மைக்ரோவேவ் குக்கிங். இன்றைக்கி மைக்ரோவேவ் குக்கிங்கில் வந்து நம்ம நதர் ரொட்டீனாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். அது எப்படி மைக்ரோவேவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பாலக் பன்னீர் பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. பன்னீர், பாலக், எண்ணெய், உப்பு, ஜீரகம், பூண்டு, மிளகுத்தூள், பச்சை மிளகாய். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வந்து ரொட்டீனாக இது வந்து ஒரு பியூரி ஆக்கணும், அதாவது ஒரு விழுது மாதிரி ஆக்கணும் அதை. ஸோ இது வந்து பாலக்கீரையை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் ஒரு என்ன அடிஷன் ஒன்று பண்ண போகிறோம்னாக்கா, இந்த பூண்டையும் இதோட நம்ம போட போகிறோம். ஸோ தட் கொஞ்சம் பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பாலக் பன்னீரில். அண்ட் அரைக்கும்போது இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இந்த பூண்டை வந்து கொஞ்சம் அடியில் போட்டால் தான் இந்த தண்ணியில் அது கொஞ்சம் நல்லா வேகும். அது மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ தட் இந்த பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பாயில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஸ்மூத்தாக கிரேவி மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். அது இப்போ வந்து இந்த பாலக் பன்னீரில் வந்து என்ன ஒன்று டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறோன்னாக்கா, இப்போ இந்த பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்ந்து அதை கிரைண்ட் பண்ணிடுறோம். அதனால் இது வந்து பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் அது. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ இந்த பாலக்குக்கு பதிலாக வந்து இப்போ இந்த இதில் வந்து பாலக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பதிலாக வந்து நம்ம வேறு ஏதாவது கீரைகளோட மிக்ஸ் கூட பண்ணிக்கலாம். அதில் பாலக் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் வந்து வேறு பருப்பு கீரையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு. ஸோ இந்த மாதிரி 2-3 கீரைகள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஈவன் நம்ம வெந்தயக்கீரை நல்லா பெருசாக வளைஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கீரை தான் போடணுங்கிறது தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி 2-3 மிக்சர் கீரைகள் கூட போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சம் கசப்புத்தன்மை பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சோண்டு சொக்காங்கீரையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் அது. அண்ட் நார்த்தில் வந்து இந்த சர்சோம் கா சாகுன்னு கிடைக்கக்கூடியது, அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு கீரை. அதையும் இதே மாதிரி வேக வச்சு நம்ம அப்படியே சும்மா வெங்காயம் தாளித்து பண்ணினோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம அரைச்சிடலாம். இப்பயே ரொம்ப நல்ல ஒரு மிக்சர் ஸ்மெல் நல்லா வருது, வாசனை. பூண்டும் நல்லா வெந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த ரிமைனிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆயில் இருக்குது, ஜீரகம், அதுக்கப்புறம் நம்ம பன்னீரையும் இதோடய ஆட் பண்ணிடலாம். இதோட லைட்டாக பன்னீருக்காக கொஞ்சோண்டு மிளகு, பிகாஸ் இதில் ஏற்கனவே ஒரு பாதி மிளகா இருக்கிறதுனால நம்ம மிளகா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதோட காரம் ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது. 2 மினிட்ஸு. இப்போ வந்து இன்னொன்று வந்து என்னன்னாக்கா, இப்போ சப்போஸ் இதில் வந்து காரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, நீங்கள் தெரியாமல் 2 மிளகா ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஒரு சரி பண்ணுறதுக்கு பாலக்கீரையும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா ஒரு டிப் என்னன்னாக்கா, கொஞ்சம் மில்க் எடுத்துக்கோங்க. மில்கில் வந்து கொஞ்சம் லைட்டாக கார்ன்ஃப்ளவரை கரைச்சிட்டு இதோட ஆட் பண்ணிடுங்க.
பட் ஆனால் கார்ன்ஃப்ளவர் மில்க் கரைசல் வந்து நல்லா தின்னாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப திக்காக போட்டுறாதீங்க, இல்லாட்டா எல்லாம் ஒரே பிடிச்சி போயிடும். ஸோ அதனால் வந்து நல்லா தின்னாக பால் மாதிரி கரைச்சிட்டு அதில் லேசாக ஆட் பண்ணிங்கனாக்கா ஓரளவு கொஞ்சம் அந்த காரத்தன்மை குறையும். பட் ஆனால் நீங்கள் ப்ரிகாஷியஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மிளகாவை குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உல்ட்டாவை வந்து இப்போ உப்பு அதிகமாக எந்த டிஷ்லேயுமே உப்பு அதிகமாக ஆயிடுச்சுனாக்கா இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னாக்கா பச்சை உருளைக்கிழங்கு வந்து தின் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி வெட்டி அதில் என்ன டிஷ் நீங்கள் பண்ணுறீங்களோ அதில் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி விட்ருங்க. அந்த எக்ஸ்ட்ரா சால்ட் எல்லாம் அந்த உருளைக்கிழங்கு அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு ரீட்டைன் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதை எடுத்து நம்ம வச்சுட்டு வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ வந்து இந்த மிக்சியில் வந்து இதை போட்டு அரைச்சிடலாம். அதை இதுலேயே நல்லா பாலக்கை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம்ல. வந்து நல்ல பன்னீரோட ஸ்மெல் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட வந்து இந்த பாலக் பியூரி ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது இன்னும் ஒரு 2 minutes வச்சோன்னா நல்லா ஒரு மாதிரி திக் ஆயிரும் அது. அண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவரி பாலக் பன்னீர் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அண்ட் இது வந்து லைட்டாக இருக்கும், லீனாக இருக்கும், அண்ட் ரொம்ப ஹெவியாக திக்காக இருக்காது. இப்போ வந்து இதே இது வந்து நம்ம வெளியில் வாங்குகிறோம், இல்லை ஈவன் இப்போல்லாம் வந்து ரெடிமேட் ஃபுட் பேக்கெட்ஸே வருது பாலக் பன்னீருக்கு. ஜஸ்ட் அந்த பேக்கெட்டை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா யூஸ் பண்ணலான்னு இருக்குது. ஸோ அதுலலாம் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இப்போ நம்ம ஆயிலுக்கு பதிலாக பட்டர் போட்டிருப்பாங்க, அண்ட் ஆல்சோ க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம், டெய்ரி க்ரீம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரீமில் வந்து ஒரே ஃபுல் ஃபேட்டாக இருக்கும். அது உடம்புக்கு தேவையான அளவு சாப்பாடு சாப்பிட முடியாமல் ஒரு சின்ன ஒரு கட்டோரி அளவுக்கு இது மாதிரி 2 கட்டோரி அளவு சாப்பிட்டோம்னாலே வந்து வயிறு நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ஃபேக்காக இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்படி நல்ல ஒரு ஹெல்த்தி ரியல் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஈவன் ஒரு பவுல் ஃபுல்குள்ளே சாப்பிட்லாம், 2 சப்பாத்தி வச்சுட்டு இது சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம், இல்லைன்னா வெஜ் பிரியாணி அந்த மாதிரி பல டிஷ்ஷஸ்க்கு இது வந்து சேர்த்து சாப்பிட்லாம். அண்ட் ஃப்ரெஷ் பன்னீரோடு இதை நம்ம சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பன்னீர் செய்கிறதா இருந்தால் இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னாக்கா இந்த பன்னீர் செய்யும்போது நீங்கள் லெமன் ஜூஸ் தான் முக்கால்வாசி ஆட் பண்ணுவாங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொதிக்க வைப்பாங்க. இதை வந்து நீங்கள் பசும் பாலில் வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பன்னீர் வரும் அது. ஸோ அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது நல்லா ரெடி ஆயிடுச்சுது. ஸோ இது வந்து நல்லா லைட் கிரேவியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப திக்காக இல்லாமல். ஆனால் இதில் வந்து அந்த பூண்டு வாசனை ஃப்ளேவரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம இன்னும் சால்ட் ஆட் பண்ணலை, அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணி விட்டுலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாலக் பன்னீர் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக லைட்டாக வீட்டிலேயே செய்யக்கூடிய பாலக் பன்னீர். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான உணவே மருந்து அப்படிங்கிறது நம்ம முன்னோடி சித்தர்கள் சொல்லியிருக்கிற விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எந்த மாதிரி உணவு வகைகளை சேர்த்துக்கணும், எந்த மாதிரி உணவு வகைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே பெரும்பாலான நோய்கள் நம்ம கிட்டேயே வராதுங்க. அதுக்காக பத்திய சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மாதிரி அதே நேரத்தில் வாய்க்கும் ருசியாக இருக்கிற மாதிரி நிறைய சமையல் குறிப்புகளை சொல்கிறது தான் இந்த பகுதி. இன்னைக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு சமையல் குறிப்பை சொல்ல போகிறாங்க டயட்டீஷியன் அம்பிகா சேகர். இதோ ஆரோக்கிய சமையல். வணக்கம்,
இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது பீன்ஸ் பால் கறி. வழக்கமாக நம்ம வந்து பீன்ஸில் வந்து பருப்பு ஸ்லீ பண்ணுவோம், வெறும் பொரியல் பண்ணுவோம். இப்போ வந்து பால் போட்டு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பண்ணுறேன். இது வந்து ஸ்ரீலங்கன் ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் 1 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு. இந்த ரெசிபிக்கு வந்து நிறைய பூண்டு போடணும். ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நான் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதும் இந்த பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது ஆட் பண்ண போகிறோம். பீன்ஸ் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சமையல்லே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கட்டிங் தான். காய்கறிகள் கட் பண்ணும்போது நம்ம வந்து நல்ல அட்ராக்டிவாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் கட் பண்ணி சமைச்சோன்னா கண்டிப்பாக வந்து காய்கறி சாப்பிடாதவங்க கூட நம்ம கட் பண்ணதுக்காகவாது விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் வந்து இதை சென்டரில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லேயே பெஸ்ட்டு வெஜிடபிள் என்னென்னா பீன்ஸ் தான். ஏன்னா மற்ற காய்கறிகளில் இல்லாத நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது. கால்சியம் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, முக்கியமாக ஃபைபர் அதிகமாக இருக்குது. பீன்ஸ் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கொத்தவரங்காய், காராமணி இது எல்லாத்துலேயும் வந்து நார்ச்சத்து நிறைய இருக்குது. எப்போ நார்ச்சத்து நிறைய வருதோ அப்போ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கும். அதாவது கேன்சர் வர வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் நிறைய சாப்பிட்டோன்னா வராது. அதனால் தினப்படி உணவில் வந்து கண்டிப்பாக வந்து பீன்ஸ் சேர்த்துக்கணும். தினமும் ஒரே மாதிரி பொரியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஏன்னா இந்த பீன்ஸில் இருக்கிற தண்ணியிலே இது முதல்ல வேகட்டும். அதுக்கப்புறமா வந்து இதோட நம்ம பால் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த தண்ணியிலேயே வந்து இந்த பீன்ஸை நல்லா வெந்துருச்சு, பாதி வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, காரம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இது வந்து சில்லி பவுடர் பிடிக்காதவங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதில் வந்து நான் கொஞ்சம் ஸ்கிம்டு மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பீன்ஸ் வந்து பாலில் கொஞ்சம் நேரம் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். பாருங்க, நல்லா அந்த பால்லையே வந்து இந்த பீன்ஸை வெந்துருச்சு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் பால் வந்து போட்டு இந்த ரெசிபி பண்ணுவாங்க. நான் தேங்காய் பால் பதில் வந்து உங்களுக்கு கொழுப்பு நீக்கப்பட்ட பால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணிடலாம்.
இது வந்து சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. இப்போ நம்ம டயட் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெறும் காய்கறிகள் தான் நிறைய சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது வெறுமே வந்து இந்த மாதிரி பீன்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு சூப்பர் 2 ஸ்லைஸ் பிரெட் அந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த மாதிரி வந்து டீப் கலர் வெஜிடபிள்ஸ்லாம் சமைக்கும்போது அதில் இருக்க அந்த கலர் போகாமல் நம்ம சமைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கலர் போச்சுன்னா அதில் இருக்க சத்துக்கள் நமக்கு வீணாயிடும். நான் இந்த ரெசிபியில் வந்து நிறைய பூண்டு வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு முக்கியமாக வந்து ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கரைக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. முக்கியமாக பிபி பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட் அவங்க எல்லாம் வந்து நிறைய பூண்டு சேர்த்துக்கணும். வெறுமே பூண்டு சாப்பிட கொடுத்தா சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால என்ன ரெசிபி பண்ணுறோமோ அதில் எல்லாத்துலேயும் வந்து நிறைய பூண்டு போட்டு சமைக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். சுவையான ஆரோக்கியமான பீன்ஸ் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். சுவையோ சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெற்ற அத்தனை பகுதிகளும் ரொம்பவே சுவையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதை பார்த்து ரசிச்சா போதாது, சமைச்சு பாருங்க, சுவைச்சும் பாருங்க. அண்ட் அது எப்படி இருந்ததுங்கிறத எங்களுக்கும் எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் சுவையோ சுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சுவையோ சுவை